வணக்கம் தமிழா. இப்போ இந்திய தயாரிப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சா ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது, லாவா. ஸோ இந்த லாவா கம்பெனியோட லாவா பிளேஸ் 3ங்கிற இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இது 5G ஸ்மார்ட் ஃபோன். இது ஒரு சிங்கிள் வேரியண்ட்டை கொண்டு வராங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. எம்ஓபி ப்ரைஸ் 11,499, பட் ஸ்பெஷல் லான்ச் ஆஃபராக 9,999க்கு கொண்டு வராங்க, 10,000 ரூபா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அமேசான் மற்றும் லாவா ஸ்டோர், சில ரீட்டைல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த ஃபோன் 2 கலரில் வருது, ஒயிட் மற்றும் பிளாக் கலர். மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். இது ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு போட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பாக்ஸுக்குள்ளே இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது, அப்புறம் ஃபோன். ஸோ இதான் லாவா பிளேஸ் 3. பின்பக்கம் கிளாஸ் பேக், கிளாஸியாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 201 கிராம் வெயிட்டில் இது வருது. 8.6 mm திக்னஸ். இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் டிசைனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வீட்டுக்கே அவங்க ஃபோனை ரிப்பேர் ஆச்சுன்னா செக் பண்ணிடுவாங்க. ஸோ அது யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த கார்டில் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, டைப் சி கேபிள், 18 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே வருது. ஸோ இதான் லாவா பிளேஸ் 3. கார்னர்ஸ் கர்வ்டாக பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. கர்வ்டு எட்ஜஸ் பேக்கில் கிடையாது, சைடில். மேல் பக்கம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டுவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி போர்ட் மற்றும் ஆடியோ ஜாக் கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது 5G ஸ்மார்ட் ஃபோன். 2 5G சிம் போடலாம். கூடுதலாக ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கிடைக்குது. 1 TB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இப்போ மற்ற கம்பெனிகளோட ஃபோன்கள் பார்க்கும்போது, ஈவன் ஒரு ஹை எண்ட் ஃபோன்களில் கூட நிறைய ப்ளோட்வேர் இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பட் லாவாவில் ஒரு க்ளீன் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாலேஷன் கிடைக்குது. ப்ளோட்வேர் எதுவும் இல்லை, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் ப்ரீ இன்ஸ்டால்டாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீட்டான க்ளீன் இன்ஸ்டாலேஷன் ஆண்ட்ராய்டில் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நீங்கள் செட் பண்ணி பார்க்கும்போது இந்த 128GBயில் 18GB சிஸ்டம் ஆப்ஸுக்கு போகுது. FM ரேடியோ உண்டு. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, திரையில் பார்க்கலாம். யூடியூப் பார்த்தீங்கன்னா 1450 பிக்சல் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கலாம். HDR கிடையாது. 6.5 இன்ச் டிஸ்பிளே தராங்க. பஞ்ச் ஹோல் நாட்ச் ஓடி வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் இது HD+ பேனல் தான். ஃபுல் HD பேனல் இல்லை, HD+ பேனல் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பட் டிஸ்பிளே நல்லா இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷனும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸும் டீசன்ட்லி குட்டாக இருக்குது. ஆப்வியஸ்லி ஃபுல் HD பேனல் தந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், வேண்டானா இருக்குது. பட் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் 10,000க்கு பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஒரு நல்ல பேனல், கலர் நல்லா இருக்குது இந்த பேனலில். ஸோ இப்போ இந்த லாவா பிளேஸ் 3யோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இது மீடியாடெக் டிமென்சிட்டி 6300ங்கிற ஒரு சிப்செட்டில் பவர் ஆகுது. ரீசெண்டாக நம்ம சேனலில் கூட 2-3 ஃபோன்களில் இதை பார்த்துருக்குறோம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் கம்பேர் பண்ணும்போது இது 4 Gen 2க்கு கம்பேரபிளாக இருக்கும். இது ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட். ஒரு 5G ஃபோனில் ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட்டாக இது அமையுது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 6GB மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி கேமிங் யூஸுக்கு அதுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன், ஒரு நார்மலான டாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு, லோ கிராஃபிக்ஸில் ஒரு கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு, அதுக்கெலாம் இது ஒர்த்ததாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. மெயின் கேமரா 50 MP கேமரா, அப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு ஒரு 8 MP கேமரா இருக்குது. கேமரா ஆப்பில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது, குரூப் ஃபோட்டோ, AI எமோஜி, ஜிஃப் மேக்கர், ப்ரோ வீடியோ, ஸ்போர்ட்ஸ், டுவல் வியூ வீடியோ, ப்ரோ மோட், பேனோரமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்ல வெளிச்சத்தில் அவுட்டோரில் ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு. கலர் கேப்சர்லாம் நல்லாயிருக்கு. பட் இதே நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போதோ நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கான குவாலிட்டி வரல. பட் அவுட்டோரில் ஓகேயான குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்குது. அதேமாதிரி செல்ஃபி ஓகே.
வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2Kல வீடியோ எடுக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ இல்ல. ரொம்ப செல்லுபடியான வீடியோ குவாலிட்டியாக தெரியல. இப்போ நீங்க திரையில பார்க்கலாம். ஷேக்லாம் வந்து அதிகமாக இருக்கு. பட் இதான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டு சைலண்ட், ஸ்மார்ட் ஆன்சர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தால் கூட டூவல் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப், டெலகிராம் மற்றும் மற்ற ஆப்ஸை வந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் வந்து ஒரே ஃபோனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சாஃப்ட்வேர் அப்கிரேட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் 14 இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் 15 வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் 3. இப்போ நிறைய ஃபோன்கள் மார்க்கெட்டில் இருக்குது. 5G ஸ்மார்ட் ஃபோன்களும் வந்து பல செக்மெண்ட்டில் இருக்குது. பட் எனக்கு ஒரு இந்திய ஸ்மார்ட் ஃபோன் வேணும், இந்திய கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லாவா பிளேஸ் 3 வந்து ஒரு ஆப்ஷன். டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லா வகையிலையும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சேனலுக்கு சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.